மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பாரிசாலன் வெர்சஸ் போலிடாக்ஸ் 2 பேரும் சேர்ந்து நடத்திய டிபேட் வந்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புலவர்களுக்கு நடுவுலே சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு மாறி மாறி இவங்க அடிச்சு காட்டி 1.5 மணி நேரத்துக்கு இந்த விவாதத்தை இழுத்துட்டாங்க. நானும் இப்போ முடியும் அப்போ முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜனநாயகன் திரைப்படம் மாதிரி அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கயா, சரி யாரு தான் ஜெயிச்சா இந்த விவாதத்தில் அப்படிங்கிற கேள்வியும் மக்களாகிய உங்களுக்கு எழுந்திருக்கும். அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை உட்காந்து பார்க்க முடியாத நபர்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த விவாதம் எப்படி போச்சு அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒருவேளை பாரிசாலனுக்கும் போலிடாக்ஸுக்கும் நடுவில் வருண் வந்து நடுவில் அமர்ந்திருந்து புலவர்களே சற்று சாந்தமாக உரையாடுங்கள் அப்படின்னு அவங்க 2 பேரையும் தடுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் பாரிசாலன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு, இன்னொரு பக்கம் போலிடாக்ஸ் விக்னேஷ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நடுவில் ஒரு நடுவர் இருந்திருந்தா சரியா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் என்னுடைய முன்னோர், என்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் விவாதம் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஆரியமயமாக்கப்பட்ட முருகனுக்கு ஆதரவாக போலிடாக்ஸ் விக்னேஷ் வந்து விவாதம் அப்படிங்கிறது பண்றாரு. பிரதானமாக பரிபாடல் மற்றும் திருமுருகாற்றுப்படை இதுல வந்து முருகனை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளை வந்து பாரிசாலனும் போலிடாக்ஸும் விவாதத்தில் எடுத்து முன்வைக்கிறாங்க. அதுல பரிபாடல்ல திருமுருகாற்றுப்படையில சிவனுடைய மகன் தான் முருகன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து தோன்றினவர் முருகன். அவர் வந்து கங்கை நதியில தாமரை மலர்ல சரவண பொதிகையில முருகனுடைய பிறப்பு அப்படிங்கிறது அப்படி இருந்தது அப்படின்னு போலிடாக்ஸ் விக்னேஷ் வந்து விவாதத்தை எடுத்து வைக்க, இல்ல பரிபாடல்ல வந்து கார்த்திகை பெண்கள் முருகனுக்கு பால் கொடுத்ததாக சொல்லப்படுது. இன்னொரு திருமுருகாற்றுப்படையில முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் வயிற்றுல வந்து கருவாக சுமந்ததாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் 2மே வெவ்வேறு கதைகளை சொல்லுது அப்படிங்கிறது பாரிசாலன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இன்னொரு பக்கம் போலிடாக்ஸ் விக்னேஷ் சொல்லக்கூடிய திருமுருகாற்றுப்படையிலேயே முருகனுக்கு வந்து ஆட்டை, அதுவும் வெள்ளை ஆட்டை பலி கொடுத்து வணங்கிய பழக்கம் அப்படிங்கிறது தமிழர்கள்ட்ட இருந்துச்சு. அது காலப்போக்கில் ஆரியர்களால அந்த பழக்கம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு முருகனை வந்து பிராமணர்கள் திருடிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பாரிசாலன் அவர்கள் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டில் கெடா வெட்டி வழிபடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பெருங்கோயில்கள்ல இந்த பழக்கம் இல்லாம போனதற்கு முக்கிய காரணமே இந்த பிராமணர்கள் தான். இன்னும் சொல்ல போனா திருப்பரங்குன்றத்துல கெடா வட்ட விடாம தடுக்கிறதே இந்த பிராமணிக்கல் சிஸ்டம் தான் அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார். லாரியுடன் கூட மோது பாரியுடன் மோதாத அப்படின்னு இந்த போலிடாக்ஸ் விக்னேஷை நம்ம தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏப்பா போலிடாக்ஸ் விக்னேஷ், யார் ஒருத்தன் அசைவம் சாப்பிடலையோ, எவன் சைவம் சாப்பிட்றானோ அவன் தான் இந்த ஆடு வெட்டக்கூடிய கோழி வெட்டக்கூடிய மரபுகளுக்கு எதிராக செயல்பட்டிருப்பான். அப்போ இந்த ஆரியர்கள் தான், இந்த பிராமணர்கள் தான் நாங்கள் வந்து சைவம் மட்டும் சாப்பிடுவோம், நாங்கள் வந்து நெய்யை ஊற்றி சாப்பிடுவோம், நாங்கள் வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் முருகனுக்கு கெடா வெட்டுறது தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை பாரிசாலன் அவர்கள் திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் போலிடாக்ஸ் விக்னேஷ் உடைய காதில் அது விழுகவே இல்லை. விக்னேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் சமஸ்கிருதத்துக்கு இந்த இடத்துல சொம்பு தூக்க வரல, சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் வந்து உள்வாங்கிக்கல, நான் திருமுருகாற்றுப்படையில் பரிபாடலில் என்ன சொல்லுதோ அதை தான் நான் வந்து இந்த இடத்துல முன்மொழிகிறேன், நானுமே வந்து ஒரு தமிழன் தான், எனக்குள்ளேயும் தமிழ் ரத்தம் தான் ஓடுது, இதை போகிற போக்கில் சகப்பா இருக்கிறவன் அப்படின்லாம் வந்து வெளியில இருந்து வந்தவன் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ல போலிடாக்ஸ் விக்னேஷ், அப்பா நான் கருப்பா இருக்கேன்ப்பா, பாரி வந்து சகப்பா இருக்காருப்பா, பாரு வெளியிலிருந்து வந்தவர்ப்பா, நான் தான்ப்பா தமிழர். ஏப்பா ஒரே ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை கருப்பாகவும் ஒரு குழந்தை வெள்ளையாகவும் பிறக்கிறது இல்லையா? தமிழினத்தோட பல இனங்கள் சேர்ந்து கலப்பினமாக அது பல காலகட்டத்தில் உருவாகி இருக்கு. ஆரியர்களோட தமிழர்கள் கலந்தாங்க, தெலுங்கர்கள் கலந்தாங்க, கன்னடர்கள் கலந்தாங்க, மலையாளிகள் கலந்தாங்க. இந்த உலகம் முழுவதும் இந்த கலப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, ஆரியர்கள் ஸ்டெப்பி புல்வெளி வழியாக உள்ள வந்தார்களா இல்லையா அப்படிங்கிறது தான். பாரிசாலன் எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கக்கூடிய டிஎன்ஏ சோதனைகள் ஆரியர்கள் ஸ்டெப்பி புல்வெளி வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்தார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் தரப்பு சொல்லுது. எனக்கு இலக்கிய சான்று தான் வேணும், எனக்கு வந்து பரிபாடல்ல திருமுருகாற்றுப்படையில என்ன சொல்லி இருக்கோ அதுதான் எனக்கு வேத வாக்கு, ஏன்னா அது 2 மட்டும் தான் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன், அதை தாண்டி நீ எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு இந்த விக்னேஷ்ன்றவரை அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கார். பாரிசாலன்
பாரிசாலனும் எடுத்து சொல்றார். தமிழர்களுடைய மெய்யியல் இது. முருகன் அப்படிங்கிறவர் திணை சார்ந்த கடவுள். முருகனை வந்து பல சங்க இலக்கியங்கள் வந்து சேயோன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கு. எந்த இடத்துலையுமே சிவனுடைய மகன் முருகன் அப்படிங்கிறத சங்ககால நூல்கள் வந்து பிற்காலத்தில் வந்த, அதாவது 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த பரிபாடல், திருமுருகாற்றுப்படையெல்லாம் சொல்லலாம். ஆனால் பழைய காப்பியங்களாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் போன்ற நூல்கள் முருகனை சேயோனா தான் அடையாளப்படுத்துது. குறிஞ்சி நிலத்துடைய தலைவனாகத்தான் அடையாளப்படுத்துது. நீங்க முருகன் மயில் மேல ஏறி வருவாரு, முருகனுக்கு வந்து 12 கைகள் 6 முகங்கள் அப்படின்னு ஒரு புராண கதையின் அடிப்படையில் முருகனை வந்து நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா முருகன் அந்த காலகட்டத்தில் யானை மீது ஏறி கையில வேலோடு போர் செய்தவர் தான் முருகன் அப்படின்னு சொல்லி பாரிசாலன் வந்து விவாதங்களை எடுத்து வைக்கிறார். முருகனுக்கு வந்து கெடா வெட்டி பலியிட்டு கும்பிடுறத வந்து ஆரியர்கள் தடுத்துட்டாங்க, பிராமணர்கள் தடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்களே பாரி, அதற்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து போலிடாக்ஸ் கேட்கிறாரு. அதற்கு பதிலளித்த பாரிசாலன், எதுக்கியா நீ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகணும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தமிழனும் கெடா வெட்டி தான் அங்கே வழிபட்டுட்டு இருக்கான். சிக்கந்தர் வழிபாடு அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்தது. ஏதோ ஒரு காலத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் முருகனுக்கு வந்து கெடாவை பலி கொடுத்து தமிழன் தான் அந்த ஒரு பாரம்பரியத்தோட அந்த வழிபாட்டு முறையை பண்ணிக்கிட்டு இருந்தான். பிற்காலத்தில் வந்த சிக்கந்தருக்கு இஸ்லாமியர்களும் சேர்ந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இஸ்லாமியர்களும் தமிழர்களும் சேர்ந்து கெடா வெட்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்தில் நடக்குது அப்படின்னு பாரிசாலன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ என்னத்தை தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலிடாக்ஸு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. எப்பா போலிடாக்ஸு, திருமுருகாற்றுப்படை, அதுக்கப்புறம் இந்த பரிபாடல், இதை தாண்டி எதையாவது பேசியா? டாபிக் என்ன? முருகன் வந்து தமிழ் கடவுளா இல்ல ஆரியமயமாக்கப்பட்ட கடவுளா? இந்த விவாதம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இதே காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் நடிப்புல ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வெளியாகுது. அதுல திரிசூலத்துக்கு நடுவுல ஒரு டிஎன்ஏவை போட்டு வேல் மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணி சிவனுடைய மகன் முருகன், சிவன் பிறந்தது வந்து வடக்குல தான், அதுக்கப்புறம் வந்து அவர் கொண்டாடப்படக்கூடியது, அவர் கும்பிடப்படக்கூடியது, அவர் வந்து வணங்கப்படக்கூடியது வந்து சவுத்துல அப்படிங்கிறது தான் இந்த விவாதம் வந்து எழுந்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆனால் தமிழர்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா, முருகன் வந்து வடக்குலலாம் பிறக்கல, முருகனுடைய ஆறுபடை வீடு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான், அதனால முருகன் வந்து தமிழர்களுடைய கடவுள், குறிஞ்சித்திணையுடைய தலைவன் சேயோன் தான் முருகன் அப்படிங்கிற ஆர்கியுமெண்ட்டை தமிழர்கள் வந்து எடுத்து முன்வைக்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் இந்த டிபேட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆரியமயமாக்கப்பட்ட முருகனை தெலுங்க வந்து அங்கே படம் எடுக்கிறான் முருகனை வச்சு அப்படின்னா, இங்கே வெற்றிமாறன் அவர்கள் முருகனை வந்து தமிழ் முருகன் அப்படின்னு டைட்டில் வச்சு தனுஷுடைய நடிப்பில் வெற்றிமாறன் அவர்கள் வந்து அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார். அப்போது 2 திரைப்படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மோதி கொள்வது மாதிரி 2 மாற்று சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விவாதத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதை நான் வரவேற்கிறேன். இந்த விவாதத்தில் என்னதான் பாரியுடைய கைகள் ஓங்கி இருந்தாலும் போலிடாக்ஸ் வந்து பரிபாடல், அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை, இது எல்லாத்தையுமே ஆராய்ந்து இதுக்காக எஃபர்ட் போட்டு, ஏன்னா பாரிசாலனோட டிபேட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அனிமல் ஆக்டிவிஸ்ட் அரவிந்த்னு ஒருத்தவர் வந்தார், அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பரிபாடல், திருமுருகாற்றுப்படை இதை தாண்டி பெருசாக எந்தவித ஒரு நூல்கள்லையும் அவர் பெருசாக ரிசர்ச் பண்ணலை. பாரிசாலன் வந்து ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸை எடுத்து வைக்கிறார். ராமாயணத்தில் வந்து முருகனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கு, அக்னிக்கும் ஒரு ரொம்ப சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து கொச்சைப்படுத்தியெல்லாம் புராண கதைகள் இருக்கு. அது வந்து தமிழர்களுடைய மெய்யியலாக இருக்க முடியாது. அப்போது சங்க காலத்திற்கு முற்பட்ட காலகட்டத்தில் முருகனை வந்து சேயோனாக, அவரை வந்து ஒரு சித்தராக, அவரை வந்து ஒரு முன்னோராக தான், நடுகள் வழிபாடு தான் தமிழர்களுடைய வழிபாடு, தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு நிறுவுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார். விக்னேஷ் அவர்களும் பாரிசாலனுக்கு ஈடு கொடுத்து அவரும் வந்து தரவுகளோட விவாதம் அப்படிங்கிறது பண்ணார். இந்த விவாதத்தில் இவர் வெற்றி பெற்றார், அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஆக மொத்தத்தில் இந்த விவாதத்தை நான் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேன். நல்ல ஃபன்னாக இருந்தது. புலவர்களுக்கு நடுவில் சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்கக்கூடாது. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்கள் அப்படிங்கிற மாதிரி போலிடாக்ஸும் பாரிசாலனும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இது நல்ல விஷயம், இதை நம்ம வரவேற்கிறோம். வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றாக சேர்ந்து விவாதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, அதை நம்ம வரவேற்கிறோம். சரி, மக்களாகிய நீங்கள் இந்த விவாதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? முருகன் வந்து
வந்து ஆரியமயமாக்கப்பட்ட கடவுள் அப்படின்னு போலி டாக்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒத்துக்கிறீங்களா? இல்லை பாரிசாலன் வந்து முருகன் வந்து எங்களுடைய முன்னோர், எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறத ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.